வணக்கம் மக்களே, இன்றைக்கி டெக்யூவில் நம்ம என்ன லேப்டாப் பற்றி பார்க்க போகிறோம்னா ரேசர்ன்ற ஒரு லேப்டாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேசர்ன்றது ரொம்ப ஒரு பெரிய பிராண்ட் கம்பேரிட்டிவ் இன் குளோபல் ஆடியன்ஸை பொறுத்தவரைக்கும் ரேசருக்கான ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ரேசரில் என்ன எடிஷன் என்ன சீரிஸ் பார்க்க போகிறோம்னா ரேசரில் 15 சீரிஸ், அதுவும் பேஸ் எடிஷன் பார்க்க போகிறோம். ஏன் பேஸ் எடிஷன் பார்க்க போகிறோம்? நிறைய எடிஷன்ஸ் இருக்குது, ஆனால் பேஸ் எடிஷன்றது ரொம்ப சாதாரண எடிஷன். ரேசரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளான எடிஷன் சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் இந்த நம்ம பார்க்க போகிற எடிஷன் வந்து எதால் பவர் பண்ணப்பட்டிருக்கு, எந்த சிபியூவில் பவர் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கணும்னா இது வந்து ஒரு இன்டெல் சீரிஸால் தான் பவர் பண்ணப்பட்டிருக்கு. அது என்ன சீரிஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இன்டெல் i7 10th ஜென்ரேஷன் இருக்குல்ல பெஸ்ட் சீரிஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லணும்னா, ஏன்னா இன்டெல் கொடுத்ததுலேயே ஏன்னா 11th ஜென்ரேஷனோட 10th கொஞ்சம் நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாமல் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 300 Hz இருக்குது. ஆஸ்தட்டிக் வேலும் இந்த லேப்டாப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பெக்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் ஸ்பெக்ஸை பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் i7 10th ஜென்ரேஷன் 15.6 GB VRAM கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் நிப்பாட்டி பார்த்துக்கோங்க, RGB கீபோர்டு பேக் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது இல்லாமல் கிளாஸ் டச் பேட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் லெஃப்ட் டு ரைட்லையும் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் அதிகமாக உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது மூலமாக மேலே கொடுக்கறதுனால உங்களுக்கு கிடைக்கலாம், பட் ஆனால் அதிகமான ஸ்பேஸ் இல்லை. ஸோ அது ஒரு விஷயம். இப்போ 4 kg வெயிட்டும் இருக்குது. ஸோ நார்மல் லேப்டாப்போட கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இருக்குது. ஏன்னா பவர்ஃபுல்லான CPU GPU இருக்குது. 1660 வென்டிலேஷன்றது பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம். என்னை பொறுத்தவரைக்கும் கீழே வச்சிங்கனாலுமே அது அடைக்காது. 6 hours பேட்டரி லைஃப் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒயிட், அதாவது லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் லைட் வந்து ஸ்லீப் இண்டிகேட் பண்ணுது. அந்த க்ரீன் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் இண்டிகேட் பண்ணுது. ரெட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 10% ஆஃப் பேட்டரி இண்டிகேட் பண்ணுது. ஃப்ளாஷிங் ரெட் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா 3% ஆஃப் பேட்டரி இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறது ரொம்ப நல்ல விஷயம். பட் பழைய லேப்டாப்ஸ், இப்போ வர லேப்டாப்ஸ் எல்லாத்துலையும் இது கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். 720 பிக்சல் வெப் கேமரா கொடுக்குறாங்க. கேமிங் லேப்டாப் பொறுத்தவரைக்கும் வெப் கேமரா அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணாது. பட் 720pன்றது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்கன்னா 15.6 ஃபுல் HD 144 Hz கொடுக்குறாங்க. 144 Hz கொடுத்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கான டோனு இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ 144 Hzன்ற போது உங்களுக்கு நல்லா கேமிங்கை பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்கும். அப்புறம் இன்டெல் i7 10 750H ஆவரேஜான CPU மார்க் பார்த்தீங்கன்னா 12608 கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். சிங்கிள் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் 2743 வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜாக ஒரு கேமிங் யூஸ் பண்ணுற ஆட்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிபியூன்றது நல்லா போதும். ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணுறீங்கன்னா பொறுத்த வரைக்கும் நான் லேப்டாப்பே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், வேறு எதனா யூஸ் பண்ண சொல்லிடுவேன். கிராஸ் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 25,000 வரைக்கும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிப்பாட்டி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. 6 core 12 threads இருக்குது. ஸோ நார்மலாகவே இதால் ஆறு வேலையை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும், அதாவது ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். 12 threadsன்றப்போ அது பிரிச்சிடும். ஆக்சுவலி 12 threadsம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐபேட் த்ரெட்டிங்கில் நார்மலாகவே அப்படி தான் வந்துடும். ஸோ 12 வேலை வரைக்கும் ஒரே டைமில் பார்க்க முடியும். ஒரு 2.6 GHz ஸ்பீடில் அது பிரித்து வேலையை பார்த்துரும். ஸோ நல்ல விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் டர்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5 GHz இருக்கும் போது TDP 45 watts நல்ல விஷயம் தான். இது கூடயே UHD கிராஃபிக்ஸ் வருது. ஸோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, நீங்கள் லேப்டாப் வாங்கினா UHD கிராஃபிக்ஸ் இல்லாத ஒரு என்ன சொல்கிற CPUs இருக்காது. மேக்ஸிமம் எல்லாமே இன்டிகிரேட்டட் GPUs வருது. ஸோ அது கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நான் மேக்ஸிமம் டெஸ்க்டாப் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது இல்லாமல் GTX 1660 Ti கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 1660 Ti ரொம்ப நல்ல கார்டு. ஸோ 11976 வரைக்கும் 76 வரைக்கும் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் 1660 GTX சீரிஸ்லேயே 16 சீரிஸில் நல்ல கார்டு. அதிலும் 1 TB பர்குடா கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு உங்களோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரூம் டெம்பரேச்சர் வச்சு வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ நிப்பாட்டி பார்த்துக்கோங்க ஜிபிக்கும் சிபிக்கும் எப்படி வேரி ஆகிட்டு இருக்குன்றது. ஆவரேஜ் பவர் இன் வாட்ஸ் அதுவும் பார்த்துக்கோங்க எப்படி வேரி ஆகிட்டு இருக்குன்றது. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கிளாக் ஸ்பீடு மெகாஹெர்ட்ஸில் நாங்கள் பிரித்து வச்சிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றது. அப்புறம் சைட் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பவர் கொடுத்துருக்காங்க, அதில் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க, USB Type C கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க 3.5. நல்ல விஷயம். ஸ்டில் தே ஆர் கேரிங் அவுட் ஆடியோ ஜாக்ன்றது நல்ல விஷயம். ஏன்னா இப்போ வந்து எல்லாமே ப்ளூடூத்துக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்க வேண்டியது என்னென்னா, ஸோ USB Type C கொடுத்துருக்காங்க, அதர் ரெண்டுலையும் USB Type A கொடுத்துருக்காங்க. அதாவது அது இல்லாமல் HDMI 2.0 அப்புறம் கிங்ஸ்டன் லாக் கொடுத்துருக்காங்க. USB Type Aனா கிட்டத்தட்ட அதாவது வெர்ஷன்ஸை வேரி பண்ணியிருக்காங்க. அது அப்படியே மீன் பண்ணுவாங்க. Type A நீங்கள் போட்டிங்கனாலே இன்னொரு வெர்ஷன் தான், அது 3.1 அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் தான் அவங்க மீன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ சிம்பிள் தான் அதை பொறுத்த வரைக்கும். பவர் பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆப்போசிட் சைடில் தான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் தான் கனெக்ட் பண்ண முடியும், இந்த ஆங்கிள் தான் கனெக்ட் பண்ணணும் கிடையாது. ஸோ இட்ஸ் அன் ஃப்ளெக்சிபிள் டைப் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது பிளாஸ்டிக் பில்டு தான், மெட்டல் பில்டு கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேனுக்கு பின்னாடியே வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, சைட்லேயும் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, பேக் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். பட் எலிவேட் ஆகிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை தூக்குற மாதிரி. ஸோ நார்மலாக இருக்க நாள்ஸ் அந்த இது தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கூலிங் பேட் வச்சு பண்ணுறது ரொம்ப சஜஸ்டடாக சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் 2 சைடில் கொடுத்துருக்காங்க, CPU GPU வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வைஃபைஸ் வந்து கொடுத்துருக்காங்க தனியாக அட்டாச் பண்ணுற மாதிரியும். ஸோ நல்ல விஷயம் இதில் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஃபேன்ஸ் கொடுத்துருக்கிறது தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரேம்ஸ் 2 ஸ்லாட்ஸ் இருக்குது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ரேமை நீங்கள் அப்கிரேட் பண்ணனாலுமே அப்கிரேட் பண்ணிக்கலாம். 32 GB சப்போர்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்காம வேறு எதனா ஸ்பேஸ் கொடுத்தாங்க நல்லா இருக்கும். ஃபேனை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஃபேன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நார்மலான ஃபேன் தான் கொடுத்துருப்பாங்க. உள்ள தெர்மல் பேஸ்ட்
டெம்பரேச்சர் வேரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகும். லிக்விட் மெட்டல் கொடுத்தாங்கன்னா இன்னும் கண்டக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ இப்போ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரெண்டு பைப் கொடுத்துருக்காங்க. சிபியூக்கு 2 பைப், ஜிபிக்கு 2 பைப் கொடுத்துருக்காங்க. சில லேப்டாப்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பைப்ஸ்லேருந்து 4 பைப்ஸ் வரைக்கும் போகிறாங்க இப்போதைக்கு. ஸோ அது நல்ல விஷயம் தான். ரொம்ப கண்டக்டிவிட்டி அதிகமாகும். பைப்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹீட் ரிடக்ஷன் அது கம்மியாக இருக்கும். ஏன்னா கேமிங் பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரொம்ப கண்டென்ஸாக பண்ணிங்கன்னா அந்த இஷ்யூ வரும். அபெக்ஸ் லெஜெண்டை பொறுத்தவரைக்கும் FPS பாருங்கள் 155லேருந்து வருது, 114 வருது. ஸோ நல்ல விஷயம். என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு மொபைல் ஜிபி தான் ரொம்ப நல்லா இருந்துருக்கு. CS கோலேருந்து நிறைய டாப் டைட்டில்ஸ் போட்டிருக்கும். ஷேடோ ஆஃப் த டாம் ரைடர் வந்து 104 வருது ஐஎஸ்டில். ஸோ நல்ல விஷயம். ஸோ கன்ஃபார்மாக வாங்கலாம் நம்பி. Battlefield 5 வந்து பார்த்தீங்கன்னா 75 வருது அல்ட்ராவில். ஸோ Battlefield 5 ஒரு டாப் கேணுமா, அது Red Dead Redemption பார்த்தீங்கன்னா அல்ட்ராலே 53 FPS உங்களுக்கு வருது. சூப்பரான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒடிசியும் 42 அப்படியும் 52 அது மாதிரி வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஆர்டெக்ஸ் ஆஃப், ஆர்டெக்ஸ் ஆன் இது வந்துட்டு இல்லை. ஸோ அது கம்பேரிட்டிவ்லி போட்டிருக்காங்க. ஸோ இது இல்லை. ஸோ இது போட்டிருக்காங்க டிவிஷன் 2. ஸோ நிப்பாட்டி பார்த்துக்கோங்க ஒவ்வொரு டைட்டிலான FPSும். ஸோ கால் ஆஃப் டியூட்டி மாடர்ன் வேர்ஃபேரில் 96 வருது. ஸோ இதெல்லாம் பெரிய டைட்டில். ஸோ இதுலேயுமே உங்களுக்கு 1660 நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதான் காமிக்கிறோம். ஸோ ஃபோர்நைட் நிறைய பேர் ஆடுவீங்க. ஸோ 142ன்றது செம்மையாக ஆடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்க இடம் தான் சொல்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவரால் ரேசரை பொறுத்த வரைக்கும் ஒரு கேமிங் லேப்டாப், ஒரு பட்ஜெட் ஓரியன்டானு கேட்டிங்கன்னா பட்ஜெட் ஓரியன்ட் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு லேப்டாப், ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டியோட வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி தான். பட் இட்ஸ் ட்ரஸ்ட் ஒர்த்தின்னு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். இஃப் யூ ஹேவ் த மனி டு பை த பிராண்ட்னு சொல்லுவாங்களா, இப்போ வந்து நீங்கள் ஆப்பிள் வாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு பிராண்ட் தான் என்னை பொறுத்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும். ரேசர் வந்து ஒரு ஃபினாமிலான பிராண்ட், நல்ல சர்வீஸும் இருக்க பிராண்ட். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் எல்லாமே. ஸோ அந்த விதத்தில் நல்ல லேப்டாப்னு சொல்லுவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஸோ ரேசர் ஃபேன்ஸ் கன்ஃபார்மாக உங்களுக்கு இது பிடிக்கும். ஏன்னா ரேசர் எது கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர். பாய்.